எல்லாருக்கும் வணக்கங்க. இது ஊட்டியா இல்ல கோயம்புத்தூராங்கிற அளவுக்கு குளிரு சரியான சக்கப்போடு ஓடுதுங்க. இப்பவே குளிர் இப்படி இருந்ததுன்னா, இனி வர்ற மார்கழி, தையிலலாம் எப்படி இருக்கும்னு தெரியலீங்க. மழை பெருசா இந்த வருஷம் கோயம்புத்தூர் சைடு மழை ரொம்ப பெரிய மழைன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. மீடியமா தானங்க மழை இருந்தது. ஆனா பனி வந்து பட்டை கெளப்புது. இந்த பனி காலத்த விட இனி அடுத்து வர வெய்ய காலத்த நெனச்சா பயமா இருக்குதுங்க. ஏன்னா பனி எந்த அளவுக்கு பெய்யுதோ அந்த அளவுக்கு வெயிலும் இருக்குமுங்க. வருஷம் இந்த பனி காலத்துல எப்படி இருந்தாலும் அந்த பெட்ஷீட்டு, சொட்டரெல்லாம் வருஷம் வாங்குறது தானுங்க. இப்போ இந்த மாதிரி பெட்ஷீட்டெல்லாம் நிறையா வந்துருச்சுங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடு சென்னிமலை பெட்ஷீட் தாங்க ஃபேமஸ்ஸு. கரூர், ஈரோடு, வெள்ளக்கோயில் இது எல்லாமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா தறி நிறையா இருக்கும். சென்னிமலை பெட்ஷீட் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபேமஸுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிரும் தாங்கும், துவைக்கிறதுக்கும் ஈஸி, ரொம்ப சூப்பராக இருக்கும். வருஷம் அம்மா 2 பெட்ஷீட் வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த வருஷம் நாங்கள் ஊருக்கு போகிறப்ப தானுங்க ஒரு 4 பெட்ஷீட் வாங்கிட்டு வரணும். நமக்கெல்லாம் வந்து சொட்டர் பழைய சொட்டரே இருக்குதுங்க. ஆனால் குழந்தைகளுக்கு வருஷம் வாங்கியே தானுங்க ஆகணும். எப்படி இருந்தாலும் வந்து வளர்கிற குழந்தைகளுக்கு பத்தாமல் போயிடுது. சரி அவங்க 2 பேத்துக்கு மட்டும் சொட்டர் எடுத்துக்கலாம்னு சொல்லி தானுங்க வந்தது. நான் வந்ததுக்கு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேனுங்க. இது பெரிய பெரிய இந்த பெட்ஷீட்டெல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருந்தாங்க. இது பார்த்தாலே பயமாக இருக்குது. இது எப்படி எடுத்து துவைக்கிறதுன்னு தெரியலிங்க. நம்ம வீட்லேயும் 2 இருக்குது. அதை துவைக்கிறதுக்குள்ளே பிறந்தனா கண்டு போயிருமுங்க. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது தண்ணியில் நனைச்சி போட்டால். எடுக்க வந்தது என்னமோ சொட்டராக இருந்தாலுமே அந்த கடையில் இருக்கிறது எல்லாம் ஒரு அலசி பார்த்துட்டா தானுங்க கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது வந்ததுக்கு. 2 பேத்துக்கு ஆளுக்கு ஒரு சொட்டர் வந்து எடுத்து வச்சுங்க. போகிற வழி வர்ற வழின்னு எங்கே நர்சரி பார்த்தாலுமே முய் வைக்காமல் போக மாட்டோம். பத்தாததுக்கு காரை கொண்டு போய் நர்சரி முன்னாடியே நிறுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்ததுக்கு ஒரு 200 முய் வைக்காமல் போனால் எப்படிங்க? வந்ததுக்கு ஒரு மாங்கன்று எடுக்க வேண்டியது இருந்தது. ஒரு மாங்கன்று எடுத்துக்கிட்டுங்க, அப்படியே ஒரு 2 இன்டோர் பிளான்ட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த இன்டோர் பிளான்ட்டு போர்ட்டிக்கோல வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக சரியாக வளரவும் மாட்டேங்குது. ஒரு சிலதெல்லாம் வந்து காஞ்சும் போச்சுங்க. அது என்ன காரணம்னு தெரியல. ஒரு வேளை அதிகமாக தண்ணி ஊற்றுறோமான்னு தெரியல. இப்போ தண்ணி கமிச்சு தான் ஊற்றுறேன், இருந்தாலுமே காஞ்சிட்டு போகுது. அது என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.